வீட்டு பக்கத்துல ஒரு பையன் படிச்சுக்கிட்டே இருந்தான். மொட்டை மாடியில நின்று படிச்சா எனக்கு சந்தேகமாகி போச்சு. நம்ம பையன் படிக்கதே பெரிய விஷயம், மொட்டை மாடியில நின்று படிச்சோம்னா ஏதோ வில்லங்கம்லாம் இருக்குன்னு நினைச்சேன். அங்க ஒரு பிள்ளை மொட்டை மாடியில நின்று படிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அந்த பிள்ளை பேனாவை எடுத்துட்டு அப்படியே கீழே போட்டுச்சு. இந்த பையன் ஓடியே போன பேனாவை எடுத்து வச்சுக்கிட்டான். ஆஹா இதுதான்டா பொக்கிஷம், என்னமோ அந்த பிள்ளை இவனுக்கு சிக்னல் கொடுத்த மாதிரி நினைச்சுக்கிட்டான். மறுநாள் இந்த பேனாவை வச்சு தாண்டா பரிச்சு எழுதணும்ட்டு காலேஜுக்கும் போயிட்டான். காலேஜில் போய் இந்த பேனா வச்சு எழுத மாட்டேங்குது. அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த புள்ள வேணாம்ட்டு தூர போட்ட வெத்து பேனாவை எடுத்துட்டு வந்திருக்கான், வெறும் பையான்ட்டு. வெத்து பேனா வச்சு வெறும் பைய போயிருக்கான், வெறும் பைய போயிருக்கான். இவன் புத்தி எப்படி இருக்கு பாருங்க. அந்த புள்ள பாஸ் மார்க் வாங்கிச்சு, இந்த பைய டாஸ் மார்க் போயிட்டான். இப்படி இருந்தா எப்படி படிப்பா? ஐயா உங்க கல்யாணம் ஆயிருக்கு எல்லாருக்கும் எத்தனை முறையா கல்யாணம் ஆயிருக்கு? ஒரு தடவை தான், அதுலயே நொந்து கிடக்கான். ஐயா எனக்கு 3 முறை ஆயிருக்குங்க ஐயா. தப்பா நினைச்சிடாதீங்க ஐயா, 3 முறையும் ஒரே வீட்டுக்காரோட தாங்க ஐயா ஆயிருக்கு கல்யாணம். நல்ல வேலை பழைச்சாரு அவருக்கு. ஐயா எப்படின்னு சொல்றேன் கேளுங்க ஐயா. முதல் முறை வந்து நாங்களா போய் பண்ணிக்கிட்டாங்க ஐயா. ஓ, போலீஸ் ஸ்டேஷன்ல இல்லங்க ஐயா, ஓடி போயிங்க ஐயா. ஐயோ சரி நல்லது. அடுத்த முறை அப்பா அம்மாவே கூப்பிட்டு பண்ணி வச்சுட்டாங்க ஐயா. ஏன்னா அவங்களுக்கு வந்து சரி பிள்ளையும் பொண்ணு ஆசைப்பட்டுட்டாங்களேன்னு பண்ணி வச்சுட்டாங்க ஐயா. பண்ணி வச்சுட்டு ஐயா 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க ஐயா, 7 வருஷங்க ஐயா. 7 வருஷம் நானும் என் வீட்டுக்காரரும் பிரிஞ்சு இருந்தாங்க ஐயா. அந்த 7 வருஷத்துலயும் எப்படியாவது என் வீட்டுக்காரோட சேர்ந்துடணும்னு சாதிக்கணும் சேர்ந்து அப்படின்னு ஒரு வெறி இருந்ததுங்க ஐயா. சேர்ந்துட்டேங்க ஐயா. அந்த 7 வருஷத்துல நீ என்னம்மா பண்ணுன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பீங்க. சொல்றேங்க ஐயா, அந்த 7 வருஷத்துல முதல்ல 10வது படிச்சு பாஸ் பண்ணேங்க ஐயா. ஓ, அதுக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி 10வது கூட படிக்கலங்க ஐயா. நல்ல பிள்ளைப்பா. 2 மாசத்துல படிச்சேங்க ஐயா. படிச்சு 359 மார்க் வாங்கினேங்க ஐயா. அதுக்கு அடுத்தது 12வது படிச்சு பாஸ் பண்ணேங்க ஐயா. 1069 மார்க் வாங்கி பாஸ் பண்ணேங்க ஐயா. மெரிட்ல கிடைச்சிச்சுங்க ஐயா டீச்சர் ட்ரைனிங். குமுளூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டத்துல குமுளூர்ல கிடைச்சிச்சுங்க ஐயா. 2 வருஷம் முடிச்சதுக்கு அப்புறம் ஐயா இதோட நிக்கலங்க ஐயா. நானு BA இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சேங்க ஐயா. அது மட்டும் இல்லாம கம்ப்யூட்டர் கோர்ஸ், ஒரு சர்டிபிகேட் கோர்ஸும் ஒரு டிப்ளமோ கோர்ஸும் படிச்சேங்க ஐயா. அதையும் படிச்சு முடிச்சிட்டு ஹிந்தியில வாங்கியிருக்கேங்க ஐயா. BA வாங்கியிருக்கேங்க ஐயா ஹிந்தியில. இத்தனையும் படிச்சு முடிச்சேங்க ஐயா 7 வருஷம். எங்க அம்மாவையும் அப்பாவையும் ரொம்ப கன்வின்ஸ் பண்ணேன், நான் அவரோட தான் இருப்பேன்னு கன்வின்ஸ் பண்ணேன் ஐயா. அதையும் சாதிச்சேன். இந்த 7 வருஷத்துல உங்க வீட்டுக்காரர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அவர் ஏதாவது படிச்சிருந்தாரா? எங்க வீட்டுக்கார் வந்து என்ன பண்றதுனே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தாரு. அவ்வளவு மெத்தனமா இருந்திருக்கிறாரு. ஆமாங்க ஐயா. அந்த 10ஆம் கிளாஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி அக்காவும் சேர்ந்து லவ் பண்ணியிருக்காங்க. ஆனா இவங்க முன்னுக்கு வந்துட்டாங்க, அவர் தோத்து போயிட்டாங்க. அதுதான் மெத்தனான்னு பேசுறீங்கல்ல, ஆண்களுடைய மெத்தனான்னு பேசுறீங்கல்ல, நானும் அதுக்கு தானே வந்திருக்கேன். ஆண்களை விட பெண்களின் தேர்ச்சி சதவிகிதம் அதிகரிப்பு. ஏன் சாதிச்சிருக்கோங்க ஐயா, சாதிச்சிருக்கோம். சாதிச்சு இன்னைக்கு முன்னுக்கு வந்திருக்கோங்க ஐயா. இங்க பாருங்க, நீங்க நான் கல்யாணம் பண்ண நான் எப்படி இருக்கிறேன், கல்யாணம் பண்ண அம்மா எப்படி இருக்கு பத்தியலாங்க. இதுலயே சாதனா போட்டுக்கலாம். நான் ஒண்டி குச்சா மாதிரி இருக்கேன், அது பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரியே தான் நம்மளை கெடுத்து சாதிக்கணுங்கிற தெம்பு இருக்கு ஐயா, அதனால நாங்க இப்படி இருக்கோங்க ஐயா. தெம்பு இருக்கணும், எதுலங்க இருக்கணும், மனசுக்குள்ள இருக்கணும். இப்படியா உடம்புல இருக்கு, உடம்புலயும் இருக்கு ஐயா. அம்மா பாடுது, குழந்தைய பார்த்து 2 மாசம் குழந்தை அது, அதை வச்சுன்னு பாடுது, அழுகுது குழந்தை. யாரு அடிச்சா சொல்லி அழு, பேரு தெரிஞ்சா சொல்லி அழு. 2 மாசம் குழந்தை எங்க பேர் சொல்ல அந்த அம்மாவே சொல்லுது. மாம அச்சானோ மல்லிப்பூ செண்டாலே. மாமா யாரு? அந்த அம்மாவுக்கு தம்பி. அத்தை அச்சாலோ அரளிப்பூ செண்டாலே. அத்தை யாரு? நம்ம தங்கச்சிங்க. நம்மால் அப்பதான் சைக்கிள் விட்டு இறங்கி உள்ள வரான். யாரும் இங்கு அடிக்கவில்லை, பேரும் எதுவும் தேவையில்லை, தம்பி ஒருத்த வேணு முன்னு தானே தாண்டி அழுகுறாண்டி. அவன் எங்க வந்து குடும்பத்துல வளர்க்கறது தப்பு. அம்மா சொல்லுது அப்பனை பார்த்துட்டு 2 மாசம் குழந்தைய பார்த்து வெட்டுறா உங்க அப்பனை அப்படிங்குது, சொல்லி தருது. அப்பங்காரன் சொல்றான் உங்க அம்மாவை கொல்லுடா அப்படிங்கிறான். மாமங்காரன் வராரு, அம்மா சொல்லுது மாமங்காரனை பொண்ணு கேளுடா 2 மாசம் குழந்தைகிட்ட. மாமங்காரன் சொல்றாரு நான் தரமாட்டேன், தரலாம் இழுத்துன்னு ஓடுவேன்னு சொல்றா. இந்த மாதிரி குடும்பத்தை கெடுத்து வச்சா எப்படி மார்க் வாங்குவான்?
அவங்களுடைய தளர்வு இப்ப ஆண்களுக்கு அதிகமா சலுகை கொடுக்கறதுனால தான் அவன் படிக்காம இருக்கான் சார். அந்த காலத்துல பெற்றோர்கள் எப்படி வளர்த்தாங்க தெரியுமா பிள்ளைங்களை? பகத்சிங் தூக்கிலே போடப்பட்டான். தூக்கிலே போடுவதற்கு முன்னால் தீர்ப்பு கொடுத்த உடனே அவனுடைய உடலை எடை போடுவார்கள். எடை போட்டு 3 மாசம் கழிச்சு அவனை தூக்கில போடும்போது எடை போட்டு பார்த்தா 5 கிலோவோ 10 கிலோவோ குறைஞ்சு போயிருக்கும். ஆனால் இந்த உலகத்திலேயே பகத்சிங்க்கு மட்டும்தான் தண்டனை கொடுக்கப்பட்ட அன்றைக்கு எந்த எடை இருந்ததோ தூக்கு போட்ட அன்றைக்கு கூட அதே எடை இருந்தது பகத்சிங் ஒருவனுக்கு தான். ஆனா பகத்சிங் ஒன்று கேட்டான், என்ன தூக்குல போடுறதை விட சுட்டுடுங்கன்னா. ஏன்னு கேட்டான், நான் வெள்ளக்காரன், தூக்குல போடும்போது என் கால் பூமியில படுவாது, சாகும்போது கூட என் கால் பூமியில படணும்னு சொன்னவன் பகத்சிங். அப்பேற்பட்டவனை வளர்த்தவங்களும் பெற்றோர் தான். இன்னைக்கு செல்போனை வாங்கி தர்றது யாரு? அப்பங்காரதான வாங்கி தரான் செல்போனு, அம்மா காரதான செல்போன் வாங்கி தரான். அவன் அதை வச்சுட்டு எஸ்எம்எஸ் கொடுக்குறான். எஸ்எம்எஸ் என்ன தெரியுமா உங்களுக்கு? எஸ்எம்எஸ் என்ன தெரியுமா? தெரியாத. சத்தியமாக மனிதா நீ செத்து போவாய்ங்கிறத சுருக்கி தான் எஸ்எம்எஸ் வச்சிருக்கான். இவன் செல்போனை வாங்கி கொடுத்துட்டு அவனை கெடுத்து விட்டுட்டு. ஒரு பள்ளிக்கூடத்துல வந்து ஆசிரியர் சொன்னாராயா அந்த பையனை, நீ பாடவும் லாக்கில்ல பேசவும் லாக்கில்ல அப்படின்னு சொன்னாராயா. அந்த பையன் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சியா. அவங்க அம்மாட்ட போய் சொன்ன அவ்வளோ அழுதாராயா. அந்த அம்மா வந்து அவங்களுக்கு ஊக்குவித்தாங்கயா. உன்னால முடியும் தம்பி, உன்னால முடியும்டா, உன்னால செய்ய முடியும் அப்படி ஊக்குவித்தாங்கயா. இப்ப அவர் ரொம்ப சூப்பரா பாடி இப்ப பெரிய இடத்துல இருக்காருயா. அவர் யாருன்னா இளையராஜாயா. சிம்பனியே பண்ணினவர். ஆமாயா, இப்படி பெற்றவங்களும் அவங்களுக்கு ஊக்குவிக்கணும்யா. பெத்தவங்க பேச்ச பசங்க கேட்டாதானே அவங்க ஊக்குவிப்பாங்க. ஆமா. நான் எனக்கு அப்பா இல்ல சார், எங்க அம்மா மட்டும்தான் சார். என்னை கஷ்டப்பட்டு காப்பாத்தி இந்த நிலைமையில வந்து இங்க நிப்பாட்டி வச்சிருக்காங்க சார். எங்க அம்மா ஆஸ்பத்திரியில வேலைக்கு போறாங்கயா. ஆஸ்பத்திரி வேலைக்கு போய் எங்க 2 பேரும் படிக்க வைக்கிறாங்க. எங்கனே ஐடி செகண்ட் இயர் நேரம் முடிக்க போறான். நான் 10th-யா. எவ்வளவு கஷ்டப்பட்டு எங்க அம்மா நான் 5வது படிக்கும்போது எங்க அப்பா இறந்து போயிட்டாருயா. அப்பையில இருந்து அவங்க மன தளர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. என்னால காப்பாத்த முடியும்னா நாங்க செத்தே போயிருப்பையா. என்னால முடியும், என் பிள்ளைங்களை நல்ல நிலைமைக்கு கொண்டாட முடியும்னு சொல்லிதாயா நான் இங்க இப்படி பேசிட்டு இருக்கேன் அவங்கள்ட்ட. எங்க அம்மா கஷ்டப்படுறதுக்கு நான் ஒரு நாள் நல்ல பெரிய பிள்ளையாயி அவங்கள நான் காப்பாத்துவையா. சொல்றேன், என் மனசத்தோட சொல்றேன். எங்க அண்ணன் காப்பாத்திட்டு கூட எங்க அம்மா நான் காப்பாத்துவையா. எனக்கு வலிமை இருக்கு. இதனால நான் நல்லா படிக்கிறேயா. நல்லா படிச்சு நல்லா ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்து நான் நினைச்ச வேலைக்கு போறேயா. நினைச்ச வேலைக்கு போய் எங்க அம்மா காப்பாத்துவே எனக்கு நம்பிக்கை இருக்கு. அருமைப்பா அருமைப்பா. நன்றியா. அதாவது கேளிக்கைன்னா தொலைக்காட்சி, திரைப்படம், வானொலி, பத்திரிக்கை, இன்டர்நெட், இமெயில், டேட்டிங்கு, சேட்டிங்கு, சைட் அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, தம் அடிக்கிறது, இப்படி எல்லா விஷயங்களும் இந்த கேளிக்கைன்றதுல தான் சார் அடங்கும். பெரிய லிஸ்டாவில் இருக்கு. ஆமா, எப்படி இந்த லிஸ்ட்லாம் கலெக்ட் பண்றீங்க? எல்லாம் பார்க்குற அனுபவம் தான். சரி சரி சரி. கண்களில் இருந்து காட்சிகள் கிடைக்கும், களத்தினில் இருந்து தேசங்கள் கிடைக்கும், சிந்தனையில் இருந்து செயல்கள் கிடைக்கும். மாணவனே, நீ உன் கேளிக்கை நிகழ்ச்சியை விட்டுட்டு வெளியே வா, உனக்கு தேர்ச்சி விகிதம் அதிகமா கிடைக்கும்னு சொல்றோம் சார். பசங்களை ரேஷன் கடை கார்டை கொடுத்து போய் ரேஷன் வாங்கிட்டு வாடான்னு அனுப்பி வைங்க, ஒரு பய போக மாட்டான். அந்த ரேஷன் கடையெல்லாம் தூக்கி லேடிஸ் ஹாஸ்டல் பக்கத்துல மாத்தி பாருங்களேன், மணி கணக்குல கியூல நின்னு போய் வாங்கிட்டு வருவான். அத ரேஷன் கடைக்கு ஏன் போய் சொல்றிய? பயலுகளை பார்த்து இந்த புள்ளைய என்னை விட ஒரு மார்க்கு நீ கூட வாங்கடா, நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லட்டும், அவ்வளோ பயலுகளும் பாஸ் ஆகிடுவாங்க. அப்ப பொண்ணுங்க சொன்னா செஞ்சிருவான்.